கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. உழவதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன் சுடராழியும் சங்கும் அழுவொடு வாழும் படைக்கலமும் உடைய மால் புருடோத்தமன் வாழ்வு. பஞ்சாயுதம்னு சொல்லி முடிச்சு விடுறான். அவ்வளவுதானா ஆயுதம் அவருக்கு? போனா போறதுன்னு வச்சுருக்கிறா. அதுலயே பஞ்சாயுதத்துல ஒண்ணு தாமரையா போயிடுத்து, ஒண்ணு சங்கா போயிடுத்து. நந்தகம், கதை, சக்கரம் இது மூணும் தான். அத பஞ்சாயுதம்னு பெருமையா சொல்லிக்கிறோம். பஞ்சாயுதம் தானா அவருக்கு? அஷ்டாயுதம் இல்லையா? ஷோடசாயுதம் இல்லையா? அஷ்டாயுதங்களையும் ஸ்ரீ பாகவதம் சொல்றது. தட்சயஜ்யத்துல அக்னியில தோன்றி யஜ்ய நாராயணன் காட்சி கொடுக்கும் பொழுது அஷ்டபுஜங்கள்ல அஷ்டாயுதம் தாங்கி இருந்தாருன்னு. காஞ்சிபுரத்துல அஷ்டபுஜம்னே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. 8 புஜங்கள்லயும் 8 ஆயுதங்களை தாங்கி கொண்டு நிற்கிறார் இல்லையா? அந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போ நமக்கு எடுத்து சொல்றார் ஆழ்வார். அஷ்டபுஜங்கள்ல 8 ஆயுதங்களையும் சொல்றார். உழவதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன் சுடர் ஆழியும் சங்கும் மழுவடு வாழும் படைக்கலமும் உடையமால் புருடோத்தமன் வாழ்வு. அஷ்டபுஜங்கள்ல அஷ்ட ஆயுதங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கக்கூடிய இடம். எழுமையும் கூடியிண்டிய பாவம் இறை பொழுதளவினிலெல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டமென்னும் கடிநகரே. எழுமைனா முற்பிறவிகள். ஜன்ம கோட்டியம் மசாம் அபி என்று சொல்கிறார். கோடிக்கணக்கான ஜன்மங்களிலே செய்த பாபங்கள் எல்லாம் ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் கழுவிடும்னார். அது வர வேகத்துக்கு நம்மிடத்துல எங்க போய் பாபம் ஒரு ஓரமா ஒட்டின்னு இருக்க போறது? அது எல்லாத்தையும் அவ்வளவு வேகமா வந்து கழுவி கிளீன் பண்ணிவிடுமா. அந்த கங்கை உடம்பையும் கிளீன் பண்ணிவிடும், மனசையும் கிளீன் பண்ணிவிடும். அப்படி சுத்தம் பண்ணக்கூடியதான கங்கையினுடைய கரையிலே காவேரி பத்தி சொல்லும் பொழுதே காவேரி தோயமாசித்ய வாதோ எத்திர பிரவர்த்ததே என்று காவேரி மகாத்மியம். காவேரியில குளிக்கத்தான் வேணுங்கிறது இல்லை. காவேரி தண்ணீர் பாயக்கூடிய பிரதேசத்துல நாம் குடியிருந்தாலேயே அந்த காற்று மேல பட்டு இருந்தாலேயே நம்முடைய பாபங்கள் போகும்னு சொல்லியிருக்கு. அதனால கங்கையினுடைய பெருமையை சொல்லி சொல்லி அந்த குளிர்ல அந்த சில்லுப்புல கரண்ட் அடிக்கும். அதுல போய் குளிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் உடம்புல பற்றுதல் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும். அப்பதான் அதுல போய் குளிக்க முடியும். அதனால கங்கையின் கரை மேல் கரை மேல் கரை மேலே சொல்லிட்டு வரார். கங்கையில தண்ணீர்னா பயப்பட போறாளேங்கிறதுக்கா கங்கையின் கரை மேல் என்று சொல்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.